விருச்சகத்திலே பிறந்த விருட்சமாக வளர வேண்டும் என்று எண்ணம் கொண்ட இந்த யுகத்தை புரிந்த என் செல்வங்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? பொதுவா இந்த யுகத்தை புரிந்தவர்கள்னு ஒரு வார்த்தை சொன்ன பார்த்தீங்களா? இது நீங்க நிச்சயமா மனசார நினைச்சு பாருங்க. இந்த யுகத்தை புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு நம்ம பயணம் பண்ணிருக்கிறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா திடீர் லிப்ட்ல முன்னேறினவங்க இருப்பாங்க. படியே ஏறாம வான்வழியில வந்து இறங்கினவங்க எல்லாம் இருப்பாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 14 மாடி கட்டடம், 24 மாடி கட்டடம், 30 200 மாடி கட்டடங்களுக்கெல்லாம் லிப்ட்ல போனவங்க இருப்பாங்க. ஆனா எந்த விதமான பிடியும் இல்லாம, எந்த விதமான பேலன்ஸும் இல்லாம நடந்தே போனவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் தான். அப்ப இந்த நடந்து போகும்போது எத்தனை மனிதர்களை சந்திக்கிறோம், எவ்வளவு வெறுப்புகளை சந்திக்கிறோம், எவ்வளவு அவமானங்களை சந்திக்கிறோம். நிறைய நேரங்கள்ல காலம் விருச்சிக ராசியை காக்க வச்சிருக்கும், தெரியுமா? இது உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. காத்து 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 இந்த கதவு நமக்கு இல்லையா? அப்ப அடுத்த கதவுல போய் காப்போம். அந்த கதவும் திறக்கல ஐயா, அப்ப அடுத்த கதவுல. இப்படி இத்தனை கதவுகளை தாண்டி நமக்கு ஒரு சொர்க்க கதவை திறக்கிறதுக்கு லேட்டா இருக்கும். இந்த லேட்டானாலும் ஒரு கதவு திறக்கப்படும். யாருடைய உந்து சக்தியும் இல்லாம தன் மன உந்து சக்தியிலையும் தனக்கு இருக்கிற திறமையினாலும் முன்னேறக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். அதாவது இந்த திறமையை சரியா பயன்படுத்திக்க கூடியவர்கள் கூட சொல்லலாம். அதுதான் விருச்சிக ராசி. என்ன ஒண்ணு, சந்திரன் அங்க நீசமா போனவர். இந்த ஸ்டாப்பிங்ல நமக்கு வெற்றி கிடைச்சிருச்சு, இதோட நமக்கு லைஃப் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சிருவாங்க. கொஞ்ச நாள்ல தெரியும் அப்புறம் அங்க இருந்தவங்க எல்லாம் நமக்கு துரோகிகள் அப்படின்னு. அப்புறம் திருப்பி தான் அடுத்த கட்டத்துக்கு நகரும். இப்படி இந்த விருச்சிக ராசி தன்னுடைய வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்து இந்த யுகத்தை புரிந்து இன்னும் தன்னோட நீண்ட நாள் பயணத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு பயணம் முடிவுக்கு வரல. இது நீங்க 80 வயசா இருந்தாலும் சரி, இப்ப 14 வயசு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அப்ப இந்த விருச்சிக ராசிக்கு பயணம் நீண்ட பயணம் தான். ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு நாம நல்லா இருப்போம். 10 வருஷத்துக்கு இருந்ததை விட இன்னைக்கு நம்மளை பார்த்து 4 பேர் பொறாமப்படுவான். அதனால நிறைய பேர் பழி சொல்லுவான், ஈஸியாக பழி சொல்லுவான். விருச்சிக ராசியை பார்த்து கவலையே படாதீங்க. சில பேர் காசு திமிருன்னு கூட சொல்லுவான். நம்ம கிட்ட காசு எங்க இருக்கு நமக்கு தான் தெரியும். சில பேர் பதவி திமிருன்னு சொல்லுவான். சில பேர் பணத்திமிரு, காசு திமிரு. சில பேர் அவங்க போற ரூட் வேற மாதிரிங்கன்னு நம்மள ஏளனமா கூட பேசுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கண் திருஷ்டிக்கு அதிகமாக ஆளாகப்படுவது விருச்சிக ராசி தான். இந்த கல்லடியில பட்டாலும் படலாம், கண்ணடியில படக்கூடாதுன்னுவாங்க. இந்த கண்ணடிங்கிறது விருச்சிக ராசிக்கு அதிகமா வரும். ஆனா இது எல்லாத்துக்குமே சிவனை தாண்டி எதையும் யோசிக்க தெரியாது விருச்சிகத்துக்கு. ஆனா சிவன் கிட்ட போறதுங்கிறது விருச்சிகத்துக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. சிவன் கிட்ட போறது ரொம்ப கஷ்டம். நல்ல திருநீரை நெத்தியில இட்டுக்கிட்டு தூயமா நல்ல உத்ராட்சம்லாம் போட்டுக்கிட்டு விருச்சிக ராசிக்காரர்கள் இன்னையிலேருந்து நான் சிவபக்தன் ஆயிட்டேன், நான் போறேன்னு உள்ள போனா 10 நாள்ல நமக்கு ஒரு தேவையில்லாத பழக்கத்தோட சிக்குவான். அவனை கிராஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது நம்ம மைண்டை டைவர்ட் பண்றதுக்கே ஒருத்தன் வருவான். அவன் நம்மள ஜீரோவுக்கு கொண்டு வந்துருவான். நமக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு இருக்கும், அவனை கிராஸ் பண்ணணும். ஒருத்தர் என்ன பண்ணுவான், திடீர்னு நம்மள உங்களை மாதிரி உண்டுங்களா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மிகப்பெரிய அளவுல உயர்த்துவான். ஆகா, நம்மள நல்ல வார்த்தை மனுஷன் கிடைச்சிட்டான்டா, இவன் நம்மள பெரிய அளவுல உயர்த்திடுவான்.
அப்படி நினைச்சு அவன் பின்னாடி போயிடக்கூடாது. அவனை பிடிச்சுக்கணும். கொஞ்ச தூரத்துல அவன் கூட நம்ம விட்டுட்டு அடுத்த ஒருத்தன் கரெக்டா வருவான். இதுதான் விருச்சகம். நல்ல கவனிங்க. ஏன்னா விருச்சகம் யாருக்கும் அடிமையாக மட்டும் இருக்கக்கூடாது. இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கீங்க. அடிமை நட்சத்திரமோ அடிமை ராசியோ கிடையாது. ஏன்னா விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிற பொக்கிஷம் என்ன, அதாவது சொல்லுவாங்க, என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு ராசி விருச்சக ராசி. என்னங்க இப்படி சொல்றீங்க, அப்ப மாதிரி கேட்ட மாதிரி தெரியலையே. உண்மையான அன்பு வச்சவங்கள்ட்ட போய் கேளுங்க. தன்னை நம்பினவங்களுக்காக எதையும் தருவாங்க, எதையும் செய்வாங்க. அப்படிப்பட்ட இந்த விருச்சக ராசிக்கு இந்த தட்சிணாயன காலம் எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். உத்தராயண காலம், தட்சிணாயன காலம், 2 அயனம். தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை இருக்கக்கூடிய உத்தராயணம். இது முடிஞ்சு இப்ப ஆடி மாதம் ஆரம்பிக்குது. ஆடியிலிருந்து மார்கழி வரை தட்சிணாயன காலம். இந்த 6 மாத காலம் சிவனுடைய ஆட்டம் நிச்சயமாக நல்லா இருக்கும். சிவபெருமான் மிகப்பெரிய சிறப்பான சம்பவங்களை நமக்கு கொடுக்க போறாருங்க. அதாவது இப்ப நம்ம ஒரு கைப்பிடியை பிடிச்சு போறோங்க. இந்த நேரத்துல நம்ம கைப்பிடிக்கு ஒரு பலம் குறைவு ஏற்படும். இதுதான் இப்ப நடக்க போறது. நம்ம கைப்பிடி யாரோ பிடிச்சு தட்டிடுவாங்க. இப்ப நம்ம பேலன்ஸ் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும். ஆனா டக்குன்னு ஆண்டவன் என்ன பண்ணுவாரு, அந்த கைப்பிடியை விட்டுட்டு அங்க ஒரு, அது என்ன சொல்லுவாங்க, பிடிக்கிறதுக்காக கடைசி வரைக்கும் இருக்கும் பாருங்க. அந்த பிடி அது செவுத்துலயே இருக்கும், இல்லைன்னா தனியாவே கம்பியில போட்டிருப்பாங்க. அதை போய் பிடிச்சிருவோம். இப்ப கைப்பிடி தேவையில்லை. ஆனா கைப்பிடி ஆட்ட நினைச்சான் பாருங்க, அவன் ஃபீல் பண்ணுவான். அப்ப இந்த தட்சிணாயன காலத்துல நம்மள சறுக்க வைக்கிறதுக்கு சில பிளான் பண்ணுவாங்க. யாரு வேணாலும் என்ன வேணாலும் பிளான் பண்ணிட்டோங்க. கடவுள் நமக்காக தானே பிளான் பண்றாரு. நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம். நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டாம். இந்த தட்சிணாயன காலத்துல அந்த சிவபெருமானுடைய ஆற்றல் உங்களுக்கு பரிபூர்ணமா உண்டு. கடுமையான கோபங்கள் உள்ளுக்குள்ள வரும். அனல் போல இருக்கும் அந்த கோபம். ஆனா அதை செயல்ல தான் நம்ம காட்டணும். இவங்கள்ட்ட வீணா பேசி எதையும் செய்யக்கூடாதுன்றதுல அந்த சிவன் நம்ம நெற்றிக்கண் அப்படியே திறக்காம நிப்பாட்டி வச்சிருப்பாரு. இப்ப புரியுதுங்களா நான் சொல்றது? நல்லா தட்சிணாயன காலம் விருச்சிக ராசிக்காரர்களை இந்த பிடிய, ஒரு கைப்பிடிய தட்டுறாங்க. அப்ப நமக்கு கோபம் வருது. ஆனா சிவன் அதுக்குள்ளே என்ன பண்றாரு, ஒரு கிரில் நம்ம கொடுத்துட்டாரு. இனிமே நீ கைப்பிடியை நம்ப வேணாம், கடைசி வரைக்கும் இந்த பிடியில வா அப்படின்ட்டாரு. இதையெல்லாம் நடக்குது. ஆனா அந்த நேரத்துல இவர்களை நினைத்து நமக்கு கோபம் தனலாக இருக்கும். ஆனா இந்த கோபத்தை வெளியில விடக்கூடாது. நாம செயல்ல இப்ப காட்ட வேண்டிய இடம் இதுதான் விருச்சகம். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிங்க. இந்த ஆனி மாசம் நிறைவில் இந்த பகுதி எப்படி பார்ப்பீங்க? உங்ககிட்ட இப்போ ஒரு 10,000 ரூபாய் பணம் இருக்குன்னு வச்சுக்கோமே. உங்களுடைய இலக்கு, உங்களுடைய ஆம்பிஷன், உங்களுடைய தேவைகள் ஒரு 1 லட்சமா இருக்குன்னா, ஜனவரி மாசம் முடிஞ்சு பிப்ரவரி மாசம் ஜனவரி 15லயே உங்களுக்கு தை மாசம் ஆரம்பிச்சிடும் உத்தராயண காலம். அதை அடைய முடியும். நீங்க உங்ககிட்ட ஒரு 10 வாய்ப்பு தான் இன்னைக்கு இருக்குன்னா, அன்னைக்கு 100 வாய்ப்பு இருக்கும். அதுக்குதான் சிவன் உங்களுக்கு ஐடியா கொடுக்கிறாரு. நீ யாரையும் நம்பி இருக்காத ராஜா. உன்னை எத்தனை பேர் தடுத்தாலும் நீ தனியாக நின்று ஜெயிக்க முடியும் ராஜா. இதுதான் சிவன் தட்சிணாயன காலத்துல உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பகிங்கரமான அறிவிப்பு. சிவன் இருக்க பயம் ஏன்? யமனையே சங்காரம் பண்ணவர் சிவபெருமான். இப்ப தட்சிணாயன காலத்துல நீங்க தைரியமா இறங்கலாம். ஆனா அனல் பறக்கும் வார்த்தைகள் மட்டும் நமக்கு வேண்டாம். நிறைய நேரங்கள்ல சிவ மந்திரத்தை சொல்லுங்க. யாராவது ஒருத்தவங்க பேசினா கூட திருச்சிற்றம்பலம் சொல்லிட்டு ஆரம்பிங்க, சிவாய நமகன்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க, நம சிவாயன்னு சொல்லிட்டு ஆரம்பிங்க. நீங்கள் பணியக்கூடியவர்கள் உண்மைக்கு, குருவுக்கு, தொழிலுக்கு
நீங்க பணியக்கூடியவர்கள் பணத்திற்கு கிடையாது, பதவிக்கு கிடையாது. ஒரு வார்த்தை ஒண்ணு படிப்பேன், அடிக்கடி பார்ப்பேன். அதாவது இறைவன் ஒருவனுக்கே நம்ம அஞ்சுவதும் அடிபணிவதும் ஈசன் ஒருவனுக்கேன்னு ஒரு வார்த்தை படிப்பேன் அடிக்கடி. நான் பஸ்ல எல்லாம் வண்டி எல்லாம் போட்டிருக்காங்க. இது 100% விருச்சிக ராசிக்கு பொருத்தமானது. அததான் இன்னைக்கு நீங்க நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டும். அததான் இப்ப நீங்க இந்த தட்சிணாயன காலத்துல நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு கொடுக்குறேன். வேற நான் ஒண்ணுமே செய்யல. என்னால முடிஞ்சது உங்களுக்கு நல்வழி. நீங்க இந்த நேரம் உஷ்ணமோ ஆவேசமோ வந்துட்டோம்னா மற்றவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடும். அதுதானே அவங்க எதிர்பார்த்தாங்க. நீங்க உஷ்ணப்படணும், ஆவேசப்படணும், வாய்ப்புகளை இழக்கணும். இடம் கொடுக்கலாமா? இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுக்கிற அளவுக்கு கடவுள் நம்மளை வச்சிருக்கிறாரு. கடவுளோட கூட்டணிங்க, மக்களோட கூட்டணி, கடவுளோட கூட்டணி இப்படி இருக்கணும். சொந்தக்காரன், நண்பர், தெரிஞ்சவன், அறிஞ்ச இது வேணாம். எங்க எப்ப கவுப்பானே தெரியாது. கைத்தற்றவனா நமக்கு வேண்டாம், துதிப்பாடுறவன் வேண்டாம். இதுல விருச்சவன் என்னைக்கு தெளிவா இருக்கும். அஞ்சுவதும் அடிபணிவதும் ஈசன் ஒருவனுக்கே. முடிவு பண்ணிடலாமா? கவலையப்படாதீங்க. தட்சிணாயன காலம் சிறப்பா இருக்கும், நல்லதே நடக்கும். நீங்க சிவனை அதிகமா வழிபாடு பண்ணுங்க. நான் உங்களை நிறைய சிவாலயங்கள்ல பார்க்கணும். வாழ்த்துக்கள். சிவத்தொண்டு நிறைய புரியுங்க. சிவஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். யூடியூப் மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், ஸ்பாட்டிஃபைலையும் உங்களுக்காக உங்கள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்க பதிவிட்டுட்டு வரோம். தொடர்ந்து உங்கள் நல்ல ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. வரும் வாரங்கள்ல நேரடி லைவ், அதாவது சனிக்கிழமை தோறும் நேரடி லைவ் ப்ரோக்ராமையும் நாங்க இப்ப கான்டாக்ட் பண்ண போறோம். அதற்கும் உங்கள் நல்ல ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க. வாழ்த்துக்கள். உங்கள் எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும். நல்லதே நடக்கும்.